கன்னியாகுமாரி தீமஹே தன்னோ துர்கே பிரச்சோதயாதே கற்பூர நீராஞ்சன தீபம் தரிசயாமி. பொறுமையா வாங்கிங்க, ஒத்தர வாங்கிங்க. எக்ஸ்கியூஸ் மீ, சாரி. கோச்சிக்காதீங்க மாமி, ஆத்துல மாமா கிட்ட சொல்லிடாதீங்க. சூர்யா, ஒன்ஸ் மோர் ப்ளீஸ். தேங்க்யூ. சூர்யா ஒரு நிமிஷம். என்ன சூர்யா, நம்ம நந்தகுமார் அந்த கவுன்சிலர் போட்டு அடிச்சிட்டு இருக்கான்டா. எதுக்குடா? எல்லாம் அந்த தண்ணி பிரச்சனை தான்டா. இது வரைக்கும் என்ன 100 அடி அடிச்சிட்டீங்கடா. இதுக்கு மேல என்னால ஒரு அடி கூட தாங்க முடியாதுடா. என் பாடிக்கு நீங்க பதில் சொல்லித்தாண்டா ஆகணும். இவனுக்கு இப்ப போட்டது பத்தாது, போடுங்கடா. என்ன டிடிஎஸ் எஃபெக்ட்ல சவுண்ட் கொடுக்குற? நான் சவுண்ட் கொடுக்கலன்னா இவங்க எல்லாம் எனக்கு சங்கு ஊதிடுவாங்கடா. ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னு தொடரா. எதுக்குடா தொட சொல்ற? உன்னை காப்பாத்துறதா இல்ல இங்கே விட்டு போறதான்னு முடிவு பண்ணும். அட பாவி, ஏதோ கராத்தே குங்ஃபு ஜூடோ மூணையும் மிக்ஸ் பண்ணி சூப்பராயின் ரேஞ்சுக்கு ஒரு ஃபைட் போடுவேன்னு பார்த்தாக்க சுவாமி சுகபோதானந்த ரேஞ்சில வந்து நிக்கிறியாடா. ஏன்டா? அண்ணன் யாரு? அவரு கவுன்சிலர். இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாரு? இதுக்கு முன்னாடி அவரு பாளையங்கோட்ல இருந்திருக்காரு, வேலூர்ல இருந்திருக்காரு. இப்ப கூட சென்ட்ரல் ஜெயில 6 மாசம் கவர்மெண்ட் கெஸ்டா இருந்துட்டு இப்ப கண்டிஷன் பெயில்ல வந்திருக்காரு. அப்படிப்பட்டவரு கவர்மெண்ட் மக்களுக்கு அனுப்புற தண்ணிய பாக்கெட் போட்டு விற்பாரு, பாட்டில் போட்டு விற்பாரு. அது கேட்க நீ யாரா? சேர்த்து மூடு. நான் சொன்னதெல்லாம் கரெக்ட் தானேங்கண்ணா? என்ன நக்கலா? நான் இந்த நக்கல் முக்கல் முனகல்லாம் நமக்கு தெரியாதுன்னா அப்பப்ப கொஞ்சம் சீன் காட்டுவேன். நான் சினிமாவை காட்டுவேன், அடிச்சு தூக்குங்கடா அவனை. நான் உடம்பு தாங்காதுண்ணா. அப்படி வா வலிக்கு. நான் சொன்னது உங்க உடம்புண்ணா. ஐயோ அம்மா, நீ செய்யாதன்னு தான் சொல்றேன். கொஞ்சம் பவர் கட் பண்றியா? சும்மா தோணு. நான் சொல்றது அவன் கொஞ்சமாவது கேக்குறான்னு பாருங்களேன். என்னங்க, நீங்களாவது போய் கேளுங்களேன். சூர்யா, என்னடா இதெல்லாம்? எப்படா பிராண்ட மாத்தின? நீங்களே அடிங்க. ஐயோ சூர்யா, அந்த கவுன்சிலர் அடிச்சு எந்த ஸ்டேஷன் லிமிட்ல வருது? நுங்கம்பாக்கம். ஏன் கேக்குறீங்க? இல்ல, அந்த இன்ஸ்பெக்டர் சண்முகநாதன் ரொம்ப அக்கா நீயுமா? டேய், அதான் சொல்லவே இல்ல. நீங்களே இப்படி பண்ணீங்கன்னா அவனை எப்படி திருத்த முடியும்? அவனை கேளுங்க. கேட்டேன், அவன்கிட்ட எக்ஸ்ட்ரா இல்ல, அதனால தான் அதே சீட்டை வாங்கி 2 பஃப். காமெடியா? இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. முதல்ல அவனை யாராவது ஒரு லாயர் கிட்ட ஜூனியரா சேர்த்து விடுங்க. ஏன் என்ன பார்த்தா லாயரா தெரியலையா? எங்கிட்டே ஜூனியரா சேர்ந்துட்டோம். வீட்டுல அடிக்கிற கூத்து பார்த்தாதுன்னு கோர்ட்ல வேறையா? ஒன்னும் வேண்டாம். உங்களோட அந்த சீனியர் என்ன லட்சுமி நாராயணன், அவர்கிட்ட சேர்த்து விடுங்களேன். என்னப்பா அக்கா சிபாரிசு லட்சுமி நாராயணன் சேர்ந்துறியா? எனக்கு ஓகே, அவரை பாத்துக்கங்க. எனக்கு டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம். ஆமா, அந்த டாக்குமெண்ட் கேட்டனை கொண்டு வந்திருக்கீங்களா? அது என்ன வந்து போயின்னு அந்த டாக்குமெண்ட் இருந்தா தானே கேஸே ஃபைல் பண்ண முடியும். இல்லைன்னா how can I argue with the judge in the court? யாரா நீ? உனக்கும் டிசிப்ளினே கிடையாதா? இப்படியா வருது? கதவை தட்டிட்டு வர வேண்டாம், போ. அடுத்த வாய்தாவுக்காவது நான் கேட்ட டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு வந்துருங்க. தட்டிட்டியா? வா, புரிஞ்சுதா? அப்பதான் ஆர்கியூ பண்ண முடியும். இல்லன்னா டேபிள்லயே வச்சுட்டியா? உனக்கு டிசிப்ளினா என்னன்னு தெரியாதா? பார்த்து வைக்கணும், போ. நீங்க டீயை குடிங்க சார். அதுக்கு ஒருத்தர் சொல்லணுமா? அடுத்த தடவை வரும்போது டாக்குமெண்ட கையோட கொண்டு வந்துருங்க. புரிஞ்சுதா? ஒவ்வொரு தடவையும் சொல்ல முடியாது. பிளேட்ல வைங்க கிளாஸ். எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம், போங்க. ஹலோ, எப்ப போன் பண்ண? இப்ப போன் பண்ற? அப்படி என்ன வேலை உனக்கு? நோ, எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம். ஆமா, வேலையா? நாங்க என்ன வேலை விட்டு இல்லாமல இருக்கோம். மே கம் இன்? எஸ், கம் இன். குட் மார்னிங் சார். யாரு நீ? சூர்யா. ஓ, சக்திவேல் மச்சன்னா. அக்கா சொன்னா உன்னை எங்கிட்ட ஜூனியரா சேர்த்துக்க சொல்லி. நான் என்னது அது? என்னது இல்ல நீ போட்டிருக்கிய அது சட்டை. அது தெரியும். சட்டைக்கு ஒரு சட்டையா? ஃபேஷனுங்க. ஃபேஷனா? ஃபேஷன் இல்ல, சேட்டை. ஓ, சட்டையை பார்த்தாலே தெரியுது சேட்டைன்னு. கவுன்சிலர் அடிக்கிறியா மினி? உங்க அக்கா சொன்னா டிசிப்ளின், எனக்கு டிசிப்ளின் வேணும். சரிங்க. ஆமா, அது சரி. சிகரெட் பிடிக்கிறதா கேள்விப்பட்டேன். சிகரெட் ஏன் பிடிக்கிற? உன்னதான் நான் கேட்கிறேன், சிகரெட் ஏன் பிடிக்கிற? பிடிக்கலன்னா கீழே விடுங்க. வார்த்தையிலே விளையாடுறீங்களா என்கிட்ட? இப்படிதான் டிஃபென்ஸ் லாயர் சிகாமணின்னு பெரிய ஆளு வார்த்தையில விளையாடுறான் என்கிட்ட. ஒரே லா பாயிண்ட் மடக்கினா கீழே விழுந்துட்டான்.
ஜட்ஜி என் ஆர்குமெண்ட் கை தட்டினாரு தெரியுமா? ஏ, நீ எதுக்கு தட்டுற? ஜட்ஜி தட்டிட்டாரு, போறோம். ஆமா. கம்மிங் டு த பாயிண்ட், இந்த சிகரெட்டை நிறுத்து. எனக்கு சிகரெட் பிடிக்கிறத கண்டாலே பிடிக்காது. சோ முதல்ல சிகரெட்டை நிறுத்து. நிப்பாட்டுன்னு சொன்னேன். சிகரெட்டை நிறுத்து. நிறுத்துவியா? நிறுத்திட்டேங்க. வெரி குட். காலம்பரம் 9 மணி கோர்ட்டுக்கு வந்துரு. புரிஞ்சுதா? என்ன வாயத்திலிருந்து ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? புரிஞ்சுதுங்க. திஸ் டிசிப்ளின், இந்த ஒழுக்கம் தான் எனக்கு வேணும். Okay. புறப்படு. அட்வொகேட் லட்சுமி நாராயணா கோக்கா. என் பேரை கேட்டா பின்ல உடனே பின் வாங்குவான். இவ யாரு சுண்டைக்கா பையன்? நான் நினைச்சேன். சிகரெட்டை நிறுத்து. நிறுத்துவியா? நிறுத்திட்டேங்க. இவனெல்லாம் திருத்தவே முடியாது. கலிகாலம். சார் குட் மார்னிங் சார். என்ன குட் மார்னிங்? இதான் கோர்ட்டுக்கு வர லட்சணமா? என்ன டைம் ஆச்சு? முதல் நாளே இப்படியா? sir. நீ என்னுடைய ஜூனியர், எனக்கு டிசிப். என்னது ஷர்ட் எல்லாம் வெளியில டக் இன் பண்ணாம? இது ரவுடி மாதிரி இருக்கு. வக்கீல்லாம் full sleeve. கீழே கீழே நல்லா. என்னது தலையெல்லாம் கலைஞ்சிருக்கு? தலையை சீவ வேணாமா? தலையை சீவு முதல்ல. ஸ்மார்ட்டா இருக்கணும். ஆமா. எதுக்கு? ஏன்? Stop it. இது என் மூக்கு கண்ணாடியா இல்ல பாத்ரூம் கண்ணாடியா? இத பார்த்து தலையை சீவற? வேற எங்கேயா போய் சீவிட்டு அப்போ. அப்புறம் 1 மினிட். என்னுடைய ஜூனியர்ங்கிறதுனால இங்க உள்ளவங்களை பார்த்து நக்கல் பண்ணி வாலாட்ட கூடாது. என்ன சரியா? போய் எங்கேயா தலையை சீவி சீக்கிரம் போட்டுப்பா. சார் ஜட்ஜம் வரா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். ஹலோ மேடம். முன்ன விட இப்ப ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. எப்பவுமே பார்டர் கலருக்கு ஜாக்கெட் போடாதீங்க, கான்ட்ராஸ்ட் கலர்ல போடுங்க. அதான் இப்ப ஃபேஷன். ஓகே. லிப்ஸ்டிக் கூட எனக்கு கொஞ்சம் ஓவரா இருக்கு, அடிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. உங்க அப்பாவை அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு வர சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சரி சார். ஆமா, அந்த ஜட்ஜிட்ட நானே பேச மாட்டேன், நீ ஏன் பேசுன? வர டிசிப்ளினே இல்ல. ஐ டோல்ட் யூ டு மெயின்டைன் தி டிசிப்ளின். ஆமா, இந்த கேஸ் எந்த செக்ஷன்ல வருது? 32, 24, 32. 32, 20 அந்த மாதிரி ஒரு செக்ஷனே கிடையாது. எங்க இருந்து உனக்கு கிடைச்சது செக்ஷன்? இல்லைங்க, பார்த்து அப்படிதாங்க தெரியுதுங்க. நான் தான் பாக்குறேன், உனக்கு எப்படி தெரிஞ்சது? யூ ஆர் அண்டர் கன்ஃபியூஷன். அந்த மாதிரி ஒரு செக்ஷனே கிடையாது. குழப்பாத. நீ குழம்புறது மட்டும் இல்லாம என்னையும் போட்டு குழப்புற. அதான் அலகாபாத் ஜட்ஜ்மெண்ட்ல இதே மாதிரி ஒரு சிமிலர் கேஸ். ஓகே. 19 என்ன ஓகே? நான் முழுசா சொல்லவே இல்லை, அதுக்குள்ள ஓகேன்னு அர்த்தம். இந்த அலகாபாத் ஜட்ஜ்மெண்டோட காப்பி எடுத்து வச்சுக்க, அதுதான் நமக்கு உதவும். அதான் சார் ஓகேண்ணா. ஓ அதான் ஓகே சொன்னியா? வெரி குட் வெரி குட். கற்பூர மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்கிறேன். யூ காட் a bright future. எனக்கு இதான் பிடிக்கும். டிசிப்ளின் வித் நாலேஜ். உங்க அப்பா வர சொல்லுங்க. வா வெரி குட். ஐ லைக் இட். இதா இருக்கு. ஹலோ. யோ, அப்படி உட்காரியா? நல்லா இருக்கு. சார் சார் ரொம்ப நல்லா இருக்கு. சாரி சார். என்ன படிச்சிட்டு இருக்க? முள் மேல் தவம். முள் மேல் தவமா? இது டாக்குமெண்ட். நோ, நீ கதை படிச்சிட்டு இருக்க. கேஸ் கட்ட படினா கதை புத்தகத்தை படிச்சிட்டு இருக்கியா? சேர்ல உட்கார்றியே, உட்காரலாமா? யார் உட்காரணும்? நான் உட்காரணும். இதான் டிசிப்ளினா? யூ ஆர் நாட் ஆல் மெயின்டைனிங் தி டிசிப்ளின். எத்தனை தடவை சொல்றது நான்? ச்சே. இந்த பாரு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோயில்ல அபிஷேகம் பண்றாங்க. நான் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஏர்வாடியில இருந்து ஒரு கேஸ் விஷயமா 2 பேர் வருவாங்க. கன்சல்டிங் ஃபீஸ் வாங்கி வச்சுக்க. அவங்ககிட்ட நீ எதுவும் பேசக்கூடாது. இங்கேயே உட்காரவே, நான் வர்ற வரைக்கும். இத படிக்காத, கேஸ படி. டிசிப்ளின். ச்சே.
வணக்கம் தம்பி. வாங்க உட்காருங்க. வக்கீலையாவ பாக்கணும். அவர் கோயிலுக்கு போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. தம்பி நீங்க? நான் அந்த ஆளோட ஜூனியர். ஏன் பார்த்தா வக்கீல் மாதிரி தெரியலையா? அது இல்லைங்க தம்பி. ஆமா, இவர் யாரு? இவர் என் பங்காளி. அதெல்லாம் அப்பா. இப்ப இவ்வளவு தூரம் பிரச்சனை நடந்துட்டு படி பெண்ண பங்காளி. உன்னை என் பங்காளின்னு சொல்றதுக்கு எனக்கு ஒன்னும் ஆசை இல்ல. தம்பி கேட்டாருன்னு சொன்னேன். என்னடா எகிற? சே பாய் முடுற. ஹலோ ஹலோ, ஏங்க இப்படி சண்டை போடுறீங்க? ஒண்ணும் இல்ல தம்பி. ஏர்வாடி கிராமத்துல 5000 ரூபாய்க்கு நான் ஒரு வயல் வாங்கினேன். பக்கத்து வயல 5000 ரூபாய் கொடுத்து இவன் வாங்கினான். வயல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நடுவுல போகுது வரப்பு, அதுதான் பிரச்சனை. வரப்பு எனக்கு சொந்தம்னு சர்வே நம்பர் சொல்லுது. பத்திரப்படி இவனுக்கு சொந்தம்னு சொல்றான். அதனால யாருக்கு சொந்தம்ங்கறத கோர்ட்டுக்கு போய் முடிவு பண்ணலாம்னு வந்துட்டோம். அந்த வயலை எவ்வளவுக்கு வாங்குனீங்கன்னு சொன்னீங்க? 5000 ரூபாய்க்கு வாங்கினேன் தம்பி. ஒரு தடவை இங்க வந்து போகணும்னா உங்களுக்கு எவ்வளவு செலவாகுது? பஸ்ஸுக்கு வந்துட்டு போக சாப்பாடு காபி டிபன் 100 ரூபாய் ஆகும் தம்பி. ஒரு தடவைக்கு 100 ரூபாய் ஆகுது. 30 வாய்தா வரும். 3000 ரூபாய் செலவாகும். வக்கீல் ஃபீஸே 2000 ரூபாய். கோர்ட் செலவு அது ஒரு 1000 ரூபாய் ஆகும். வீணா உடல் அலைச்சல் வேற. 5000 ரூபாய் வயலுக்கு 6000 ரூபாய் செலவு பண்ண போறீங்களா? வரப்புக்காக வயலை வித்து வக்கீலுக்கும் வாய்தாவுக்கும் கொடுக்க வேண்டியது வரும். 2 பேரும் சமாதானமா போனீங்கன்னா வயலும் வரப்பும் மிஞ்சும். யோசிச்சு பாருங்க. தம்பி புத்தில உரைக்கிற மாதிரி நல்லா சொன்னீங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறோம். ஐயா வந்தோன்னு சொல்லுங்க, நாங்க வர்றோம். ஓகே பங்காளி வரப்பு நீயே வச்சுக்க. நீ வச்சுக்கப்பா. நீயே வச்சுக்கப்பா. நீயே வச்சுக்கப்பா. சேர ஏன் துடைக்கிற? நல்லா தானே இருக்கு. நான் இல்லாத போது சேர்ல உட்கார்லையே. இல்ல சார். ஏர்வாடி பார்ட்டி வந்தாங்களா? வந்தாங்க, போயிட்டாங்க. போயிட்டாங்களா? வரப்பு பிரச்சனைக்காக வந்தாங்க. அதோட வக்கீல் ஃபீஸ் ஜாஸ்தி ஆகும்னு சொன்னேன், போயிட்டாங்க. வக்கீல் ஃபீஸ் ஜாஸ்தி ஆகுது நீயே சொல்லிட்டியா? ரொம்ப நல்லா இருக்கு. இப்படி வர்றவங்களுக்கு விவரமா சொல்லிட்டேன்னா நான் எப்படி வெள்ளச்சட்டை போடுறது? நீ ஏன் சொல்ற அத? இனிமே ஏர்வாடிக்காரன் இல்ல, காரக்குடிக்காரன் கூட வர மாட்டாங்க. சார், இந்த சாலக்குடி சங்கர் வேண்டாம், சாலக்குடி வேண்டாம், சாத்துக்குடி வேண்டாம். ஒன்ன ஜூனியரா வச்சுக்கிறதுக்கு பதிலா பேசாம இந்த இதாலேயே என்ன சார் வெளியே விட்டீங்க சார். செருப்பு செருப்பு. நான் கேட்டேனா? டிசிப்ளின் வேணும். யூ ஆர் கிராசிங் தி லிமிட். வந்தவங்களை திருப்பி அனுப்பிச்சிட்டு செருப்பை பத்தி ஞாபகப்படுத்துறேன். வாங்க சார், வாங்க. நீங்க 2 பேரும் அந்த பக்கம் போங்க. இறங்க கீழே, இறங்க. டிக்கெட் போடா. டிக்கெட் எப்படி கட்டி வச்சுங்க பாரு. ஏற ஒரு ரூபாய் என்ன வச்சிருப்பியா? ஓடியா, ஓடியா. இறங்க. வா. எந்த சார்? அட ஓடு. ஏய், ஓடியா மேல டிக்கெட் எடுக்கல. எத்தனை நாள் ஓடிங்க? ஏய், இந்தியாவுல எந்த ஊருக்கு ஓடாத. யாரு தப்பிக்க முடியாது. நீங்க அந்த பக்கம் போங்க. நான் இந்த பக்கம் போறேன். அசோக் புள்ளற அரசமர மாத்தி நம்ம சுத்த வச்சிட்டானே. எமாத வேலையெல்லாம் இருக்கான். ஐயோ பிடிக்க முடியாது இருக்க. ஐயா இருடா ஐயா. ஏண்டா என்ன நெஞ்செழுத்து இருந்தா என்னையே டபாய்ப்ப. எடா 500 ரூபாயா? எதுக்குண்ணா? எதுக்கா? டிக்கெட் எடுக்க வந்தியா? அதுக்கு யார் எடுக்கல டிக்கெட்? ஏண்டா நக்கலா பண்ணுத? நீதான். நான் எடுத்துட்டேனே. எங்க காட்டு. சார் சரியா தான் இருக்கு. சரியாக்கா? பின்ன இருக்கற ஒண்ணே. இது டெய்லி காலையில ஜாகிங் போறது வழக்கம். நீங்க மறந்துட்டா அதான் ஓடுனேன். எனி ப்ராப்ளம், எனி டவுட்? இப்போ ஏன்டா ஏறன? இப்ப வீட்டுக்கு போறேன்ப்பா. ஆமா பஸ்ல சீட் குடிக்கலாம்னு தெரியுமில்ல. இப்போ ஏன் சீட் குடிக்க? 10 வச்சா தானேப்பா பிடிப்பீங்க. ஸ்டைலுமா. வாங்க சார் போலாம். என்னடா இதெல்லாம்? பின்ன என்னடா, டியூட்டியை பாக்குறேன்னு சொல்லிட்டு நல்லா நேரா ஒரு ஓரமா பார்த்து நிக்க வேண்டியது. ஆபீஸ் டைம்ல அவன் அச்சு பிச்சு பஸ்ல ஏறி ஒரு ஸ்டேஜ் விட்டு இன்னொரு ஸ்டேஜுக்கு போறதுக்குள்ள எங்கிருந்தோ திடுதுப்புன்னு அவசரமா ஓடி வந்து டிக்கெட்னு கேட்க வேண்டியது. பாவன நம்ம ஜனங்க. அதான் எப்போ நேரில நிக்கிறவங்க கொஞ்ச நேரம் வெயில ஓட்டு வேண்டாம்.